Case number 1.3, sum number 2. Let x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation capital R which is equal to x, f of x. So, the x, y, the y க்கு பதிலா தான் நான் சொல்லிருக்காங்க f of x ன்னு சொல்லிருக்காங்க. Which means இது வந்து domain, இது வந்து codomain. X belongs to capital X and f of x is equal to x squared plus 1. f of x denote பண்ணிருக்காங்க. மேல எப்படி நம்ம y denote பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி இங்க வந்து f of x define பண்ணிருக்காங்க. Is a function from x to n. அப்போ என்ன அப்படின்னு வந்துருச்சு. ஏற்கனவே எக்ஸ்ன்றது எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னது அப்படின்னா 3, 4, 6, 8 இதுதான் என்னோட எக்ஸ். எங்கேருந்து எக்ஸ்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா நேச்சுரல் நம்பருக்கு போகுது. விச் மீன்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்க போகுது. அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 அப்படியே எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்க போகுது. இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போது ஒவ்வொன்றா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 3 போடணும், 4 போடணும், 6 போடணும், 8 போடணும். அப்போ மேப்பிங் பார்க்கணும். அந்த மேப்பிங் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். அப்படி இல்லாட்டி இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ கிவன் என்னது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன் அப்படின்னா 3 போட போகிறேன். இப்போ 3 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 விச் மீன்ஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 1 which is equal to 10 வந்துச்சு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக வந்து போட போகிறோன்னா 4. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4 போட்டோன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 which is equal to 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 1 which is equal to 17. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் மாற்றிடணும் 3, 4, 6. இப்போ எஃப் ஆஃப் 6ன்னு போட்டோம் அப்படின்னா இது என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 6 36 + 1. ஸோ த ஆன்சர் இஸ் 37. ஸோ லாஸ்ட்டு வந்து 8. எக்ஸுக்கு பதிலாக 8 போடணும். எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 8. ஸோ 8 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64 + 1. ஸோ த ஆன்சர் இஸ் 65. 3 போட்டால் எதோட மேப் ஆகுது அப்படின்னா 10. கண்டிப்பாக இங்கே 10ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன வரும்? 17 வரும், 37 வரும். அப்படியே போகணும் அப்படின்னா இங்கே 65 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்க போகுது. அப்போது 3 போடும்போது எனக்கு 10ஓட மேப்பிங் ஆச்சு. 4னா 17, 6னா 37, 8னா 65ஓட மேப்பிங் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற எல்லா டொமைனுக்குமே இதுக்கு வந்து யூனிக்கான ஒரு கோடமைனோட மேப்பிங் நடந்திருக்கு. therefore it is a function. f is a every element x has a unique element in f of x.